Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா இந்தியாவில் வெப்ப அலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்ப அலை அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வழக்கத்துக்கு மாறாக நீடிக்கும் வெப்பமான வானிலை தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு நீடிப்பது வெப்ப அலை எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டெம்பரேச்சர் ஒரு பகுதிக்குன்னு ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை தாண்டி அதிகமாக வெயில் அடிச்சதுன்னா ஒரு நாளைக்கு அடிச்சதுன்னா விட்டுடலாம். ஓகேங்களா? அதுவே தொடர்ச்சியாக ஒரு 3-4 நாட்களுக்கு அடிக்குது அப்படின்னா சும்மா நம்ம அதை தான் என்னன்னு சொல்றோம், வெப்ப அலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதுக்கு சமவெளி பகுதிகளில் எவ்வளவு அந்த வெப்ப அலை அப்படிங்கிறது என்ன டெம்பரேச்சர் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை சமவெளி பகுதிகளில் ஒரு வெப்ப அலை அப்படிங்கிறது சொல்றாங்க. தொடர்ச்சியா ஒரு நாள்ல மட்டும் இல்ல, 2-3 நாட்களுக்கு தொடர்ச்சியா. அடுத்தது மலைப்பகுதிகள் அப்படின்னு பாக்குறப்ப 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தா, ஓகேங்களா? சமீபத்துல கூட நீலகிரி மாவட்டத்துல 29 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? அங்க 29 டிகிரி செல்சியஸ் இது வரைக்கும் அடிச்சதே இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா கடலோர பகுதிகள் அப்படின்னு பாக்குறப்ப 37 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் தான் வெப்ப அலைகள், அதுக்கான கரெக்டான டெம்பரேச்சரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்ப அலை அப்படிங்கிறது நமக்கு 2 காரணங்களால வருது. ஒன்னு பார்த்தோம்னா வெளியில இருந்து அதிக வெப்பம் கொண்ட காற்று நம்ம இந்தியாவுக்குள்ள வர்றதும், இன்னொன்னு பார்த்தோம்னா வெப்பத்தை இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா, காத்துல சஸ்பெண்ட் ஆகிருக்கக்கூடிய ஏர்ல சஸ்பெண்ட் ஆகிருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் நம்ம வெப்பத்தை அதிகப்படுத்தி விடும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ வெளியில இருந்து காத்து உள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜியோகிராபிக்கல் ஃபினாமினா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பொருட்கள், ஓகேங்களா, ஏர்ல சஸ்பெண்ட் ஆகிருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் நமக்கு வெப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா நம்ம அதுதான் இந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது சொல்றோம். ஃபாசில் ஃபியூயல் யூசேஜ் கம்மி பண்ணணும், அதெல்லாம் அதுக்காக தான் சொல்றோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளுக்கு வெப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணி விடுது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான இந்த ஜியோகிராபிக்கல் ரீசன்ஸ் அப்படிங்கிறது சில இதை கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு மேற்கு மற்றும் வடமேற்குல இருந்து தான் காத்து அப்படிங்கிறது வீசும். இந்தியாவோட மேற்கு வடமேற்கு பகுதிகளில் இருந்து தான் காத்து அப்படிங்கிறது வீசப்படும். சரிங்களா? ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மத்திய மாநிலங்கள்லாம் வந்து அதிகமாக வெப்பம் அடையுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு கடல் பகுதி லேண்ட், அந்த சி அண்ட் லேண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சீயை விட லேண்டு தான் அதிகமாக நமக்கு வெப்பமயமாகும். சீக்கிரமாக பகல் நேரங்களில் லேண்ட் அதிகமாக வெப்பமயமாயிரும். சரிங்களா? ஸோ அதனால இந்த சி பிரீஸ், லேண்ட் பிரீஸ் அந்த ஒரு ஃபினாமினாலையும் நமக்கு வெப்ப அலைகள், வெப்பம் அப்படிங்கிறது நம்மளோட அந்த லேண்டோட அட்மாஸ்பியருக்கு மேலே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் முன்பேதும் இல்லாத அளவுக்கு இப்போ அதிக வேகமாக வெப்பம் அடைகிறதுனால ஸோ அதுலேயும் நமக்கு இந்த வெப்ப அலைகளுக்கான தாக்கங்களாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி தான் அட்லாண்டிக் பெருங்கடலையும் சொல்றாங்க. முன்பேதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக வெப்பமடைகிறதுனால நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய காற்றுகள்லாம் அதிகமான வெப்பத்தை சுமந்து வருது. வெப்பத்தை சுமந்து வந்து இந்தியாவுக்குள்ள நுழையிறப்ப இந்தியாவிலும் அந்த வெப்ப அலைகளோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்குன்றத சொல்றாங்க. அதனாலதான் ஆவரேஜ் டெம்பரேச்சரோட அதிகமான டெம்பரேச்சரை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏர் மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. காற்று நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காற்று நிறை, ஏரோட மாஸ் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். என்னன்னா நமக்கு வெப்பம் இன்க்ரீஸ் ஆக ஏர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு கிளவுட்ஸ் இருக்கும் இல்லையா, கிளவுட்ஸ், அந்த மாய்ஸ்சர் லேடன் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஈரப்பதம் நிறைந்த மேகக்காற்றுகள்லாம் இருக்கும். ஸோ இந்த ஏர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால, வெப்பம் அதிகமாகறதுனால ஏர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இந்த கிளவுட் எல்லாம் விலகி போய் டைரக்டா சன்லைட் பூமியிலே படுற அளவுக்கு நமக்கு அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வருது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் தாண்டி நமக்கு பல காரணங்கள் இருக்கு. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டீஃபாரஸ்டேஷனை சொல்லலாம். மரங்கள் கம்மியாக இருக்கனால நமக்கு வெப்ப அலைகளை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்பதான் டெவலப்பிங் எக்கானமியா இருக்கும். நம்மளோட எனர்ஜி நீட் அப்படிங்கிறது கோல் பவர் பிளான்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப அதிகப்படியான ஃபாசில் ஃபியூயலை நம்ம யூஸ் பண்றோம். ஃபாசில் ஃபியூயல் அதிகமாக யூஸ் பண்ண நமக்கு ஏர்ல சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் தென் இந்த PM2.5, PM10 இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வரக்கூடிய வெப்பத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி அதிகப்படியா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதனால டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அக்குமுலேட் ஆகி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதனாலையும் வெப்ப அலைகள் இந்தியாவில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான காரணங்கள்னால நமக்கு வெப்ப அலைகள் வருது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா மருத்துவ காப்பீடு விலையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தோம்னா IRDA என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மருத்துவ காப்பீட்டுக்கு அப்படின்றது அந்த ஒரு விஷயத்துக்காக வயது உச்சவரம்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. 65 வயசுக்கு உட்பட்டவங்க தான் நமக்கு அந்த மருத்துவ காப்பீடு வாங்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட்டை
அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்காக ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மக்கள் தொகையை கணக்கில் வச்சுதான். ஓகேங்களா, 2023 வெளியிடப்பட்ட இந்திய முதுமை அறிக்கையின்படி, ஓகேங்களா, ஓல்ட் ஏஜ் பீப்புள் ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு 2022 இந்தியாவோட மக்கள் தொகையில 10% பேர் வந்து எவ்வளவா இருக்காங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளா இருக்காங்க. இதுவே 2050 பாக்குறப்ப அது 30% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன்னா நம்ம இப்போதைக்கு யங்கஸ்ட் நேஷனா இருக்கும். ஓகேங்களா, இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த யங்கஸ்ட் நேஷன் அப்படிங்கிற டேக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஓல்டஸ்ட் நேஷனா மாறுவோம். அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் யங்கஸ்ட் நேஷன், அந்த மாதிரி அது ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தோம்னா 2050 போல இந்தியாவில் ஓல்டேஜ் பீப்புள் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அந்த வகையில தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீடு கொடுக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல ஓல்டஸ்ட் நேஷனா மாற போறோம். அப்போ தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா IRDAI ஒரு டார்கெட்டையும் வச்சிருப்பாங்க. என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 2047க்குள்ள அனைவருக்கும் அந்த காப்பீடு அப்படிங்கறத கொடுக்கணும் அப்படிங்கறதா. ஓகேங்களா, அனைவருக்கும் காப்பீடு என்னும் இலக்கு 2047 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, சோ அப்ப அவங்களோட இலக்கையும் அச்சீவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஓகேவா, சோ பட் ஸ்டில் இதுலயும் ஒரு சில விஷயங்களை மாத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனியார் நிறுவனங்கள்லாம் பிரீமியம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சிருப்பாங்க. ஃபேமிலி பிளானர் இன்சூரன்ஸ் அப்படின்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான இன்சூரன்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா அதிக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும், அதிகமான தொகை செலுத்த வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா, அதனால அது ஏழை மக்களுக்கு வந்து அதை வந்து எளிதில் அணுக முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் ஏழை மக்களுக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு மாற்றணும். அந்த மாதிரியான இன்சூரன்ஸும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல வந்து நமக்கு கொடுத்த விஷயமா இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவோட அந்த வெப்ப அலைகளை பத்தி பார்த்துருந்தோம். எந்த சைட்ல இருந்து காத்தடிக்குது, எதனால இந்த வெப்ப அலைகள் நிறைய வருது, நமக்கு அரபிக்கடல் ஹீட் ஆகுது, நமக்கு எல்னினோ லானினோ கூட சொல்லுவாங்க அந்த காரணங்கள்ல. ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். எல்னினோ லானினோ. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு மரங்கள் கம்மியா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய பொல்யூஷன்னாலேயே ஃபாசில் ஃபியூல் யூசேஜ்னாலேயே நிறைய வெப்பம், அந்த வெப்பம் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகி அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது இந்த மருத்துவ காப்பீடு தொடர்பான ஒரு ஆர்டிகலை நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு DNA லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.